வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, எலும்புகளுக்கும் நல்லா ஆரோக்கியமான ஒரு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுந்து ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்குங்க. இந்த உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் அதுலேயும் போட்டு நல்லா கிளறி கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது அந்த பச்சை ஸ்மெல்லு மாறிடும். அப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் வந்து நான் பியூரான வெல்லம் கலந்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் உள்ள வெல்லம் சரியில்லைன்னு சொன்னால் அதை லைட்டாக அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்குங்க. தேங்காய் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், போடலைன்னா விட்டுறலாம். நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் ஒரு சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.